அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீம் அப்ளிகேஷனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பீம் அப்ளிகேஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பீம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும், ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்குது. நாம் இப்போ ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் குறி போட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேங்க் நேம்ஸ் எல்லாமே காட்டும். இதில் நீங்கள் எந்த பேங்க்கை ஆட் பண்ணணுமோ அந்த நேமை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கனரா பேங்க் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நேம் இப்போ போட்ட உடனே கீழே வந்துருச்சு. அந்த பேங்க் நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த பேங்க் நேமை ரைட் சைடில் ஒரு டிக் மார்க் இருக்குது, அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டு உங்களோட பீம் அப்ளிகேஷனில் ஆட் ஆகிடும். இதில் நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதுக்கு முன்னாடி ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரி ஏதாவது ஒரு யூபிஐயில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா யூபிஐ பின்னு செட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி யூபிஐ பின்னு செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே யூபிஐ பின்னு தான் இதுக்கும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ கனரா பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இந்த கனரா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்பவும் போல் இனிமேல் நார்மலாக இந்த யூபிஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரி கரெக்டாக மெத்தடில் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் போனோம் அப்படின்னா முன்னாடியே இந்த ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பீம் அப்ளிகேஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீம் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் என்னென்ன வீடியோ இருக்குது, அதாவது பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா மாற்றுறது, யூபிஐ பின் மாற்றுறது, பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றுறது, யூபிஐ ஐடி சேஞ்ச் பண்ணுறது, இந்த எல்லா ஆப்ஷனுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.